பஹ்ரைனிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கு நேற்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய முன்னேற்றங்கள் தொடர்பான விவகாரங்களை பிரதமர் பேரரசரிடம் முன்வைத்தார். பின்னர் பேரரசரின் அண்மைய உடல்நிலை குறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார். பஹ்ரைனின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான சல்மான் ஹமத் அல் கலீஃபாவின் அழைப்பின் பேரில் அன்வார் அதிகாரப்பூர்வ பயணமாக பஹ்ரைனுக்கு சென்றுள்ளார். முன்னதாக சிகிச்சை சுமூகமான முறையில் நிறைவடைந்த நிலையில் நாளை பிப்ரவரி 21ஆம் தேதி பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் நாடு திரும்புவதாக இஸ்தானா நெகாரா தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு சேர்க்கும் செலவு குறித்து இந்தியா, வங்காளதேசம், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் மலேசிய அரசாங்கம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. வியட்நாம், கம்போடியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்திருப்பதோடு ஆள் சேர்ப்பு செலவுக்கான செலவு விவரங்களும் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக மனிதவளத்துறை துணை அமைச்சர் டதஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முகமட் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரில் இன்று தூக்கிலிடப்படவிருந்த மலேசிய ஆடவர் பன்னீர்செல்வம் பரந்தாமனுக்கு சிங்கப்பூர் உயர்நீதிமன்றம் தூக்கிலிருந்து தற்காலிக தடை விதித்துள்ளது. தீர்க்கப்படாத 2 வழக்குகள் முடியும் வரை நீதிபதி ஊப்பி லீ மரண தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்ததாக சிங்கப்பூர் சிறை அதிகாரிகள் பன்னீரின் குடும்பத்தினரிடம் தெரிவித்ததாக வழக்கறிஞர் என் சுரேந்திரன் மலேசியா கிரேயிடம் தெரிவித்துள்ளார். தற்போது 37 வயதாகும் பன்னீர் 51.84 கிராம் ஹெராயினை இறக்குமதி செய்ய கூரியராக செயல்பட்டதற்காக 2017ஆம் ஆண்டு குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். கட்டாய மரண தண்டனைக்கு உட்பட்ட இந்த குற்றம் செப்டம்பர் 3, 2014 அன்று உட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் நடந்தது. இந்நிலையில் பன்னீருக்கு இன்று தூக்கு தண்டனையை நிறைவேற்றவிருந்த நிலையில் பல அரசு சாரா நிறுவனங்களும் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மரண தண்டனையை நிறுத்த வேண்டும் என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதில் தலையிட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். 7 ஐநா நிபுணர்களும் மரண தண்டனையை நிறுத்துவதற்கான அழைப்பில் இணைந்து பன்னீரின் வழக்கை ஆதரிக்குமாறு மலேசிய அதிகாரிகளை வலியுறுத்தினர். சர்வதேச சட்டத்தின் கீழ் வேண்டுமென்றே கொலை செய்வது உள்ளிட்ட தீவிரமான குற்றங்கள் மட்டுமே மரண தண்டனைக்கான வரம்பை எட்டுகின்றன என்பதை தாங்கள் மீண்டும் வலியுறுத்துவதாகவும், கட்டாய மரண தண்டனைகள் இயல்பாகவே மிகைப்படுத்தப்பட்டவை மற்றும் தவிர்க்க முடியாமல் மனித உரிமைகள் சட்டத்தை மீறுகின்றன என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நெகிரி செம்பிலானின் கோலப்பிலாவில் பூர்வக்குடி சமூகங்கள் வாழும் பகுதியில் தொழுநோய் பரவியிருப்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்நோயினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று அம்மாநில மந்திரி விசார் அமினுddin ஹாரூன் நேற்று தெரிவித்தார். கம்போங் செர்குனில் ஒரு வாரமாக காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்த 18 வயது பெண் மரணமடைந்தார் என்று அவர் கூறினார். அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து இதர 8 பூர்வக்குடி கிராமவாசிகளும் தொழுநோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் 7 வயதுக்கும் 85 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்நோய் பரவக்கூடியது என்பதால் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய போலீஸ் படை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளில் 167 கோடி வெள்ளி மதிப்புள்ள 102 டன் எடையிலான போதைப் பொருளை கைப்பற்றியது. இதில் கத்தும் உட்பட செயற்கை மற்றும் வழக்கமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டதஸ்ரீ காவ் போக் சின் தெரிவித்தார். பண்டார் சன்வேயில் புத்தாண்டின் முதல் நாள் நடைபெற்ற மேடை நிகழ்ச்சியின் போது போதை மாத்திரைகளை உட்கொண்டதால் 3 மரணமடைந்ததாக போலீசார் நேற்று உறுதிப்படுத்தினர். அன்றைய இரவில் மொத்தம் 4 பேர் நிலைகுலைந்து விழுந்து மரணமடைந்தனர். அவர்களில் 3 பேர் போதை மாத்திரைகளை உட்கொண்டதால் இறந்துள்ளனர் என்பது உடற்கூறு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். 4வது நபரின் ஆய்வறிக்கை இன்னும் தயாராகவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.